ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாகக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகக்காயில் இருக்கிற கசப்பை குறைச்சிட்டு எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாகக்காய் கட் பண்ணும்போது உள்ளது மாதிரி விதையெல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு பாகக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாகக்காய் சின்ன சின்னதாக நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து பாகக்காயை நல்லா பிரட்டிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் பாகக்காயை. பாருங்கள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டேன். எல்லா இடத்துலையும் பாகக்காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாகக்காயை மோரில் இல்லாட்டி தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மோரில் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும் கசப்பு. இன்றைக்கி நான் 2 டைம் தண்ணி விட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பாகக்காயை ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெயில் விட்டு. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பாகக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் அந்த எண்ணெயிலேயே போயிடும். நாம் இந்த எண்ணெயை அதுக்கடுத்தது யூஸ் பண்ண மாட்டோம், வேஸ்ட்டு தான் இந்த எண்ணெய். ஏன்னா அந்த எண்ணெய் ரொம்ப கசப்பாக இருக்கும். பாகக்காயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்படி வறுக்கும்போதே பாகக்காய் நல்லா வெந்துடும். அப்பப்போ கலரி 2 சைடும் படுற மாதிரி விட்டுட்டு இப்போது இந்த பேனில் கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம புளி சேர்த்துக்க போகிறதில்ல, தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா வணங்கியாச்சு. உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பாகக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயிலேருந்து பாகக்காயை எடுத்துட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போது வறுத்து வச்சுருக்கிற பாகக்காயும் இதோடு சேர்த்திக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா ராஸ்மெல்லாம் போகும். பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்த்திக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துனீங்கன்னா நீங்கள் உங்களோட பாகக்காய் கசப்பு இன்னுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். 4 ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பா வேணும்னா தேங்காயை அரைச்சி சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், பாகக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது யூஸ்வலாக இருக்கிறத விட கசப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.